ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாயின் என்கிற ஒரு ஊருக்கு போகிறார். அங்கே ஊருக்கு போன பின்பு அங்கே ஒரு பெரும் கூட்டம், ஒரு வாலிப சகோதரன் மரித்து போகிறான், அவனை சுமந்து கொண்டு அடக்கம் பண்ணுவதற்காக ஒரு கூட்டம் போய்கொண்டிருக்கிறது. அதன் அருகிலே ஒரு தாய் அழுது கொண்டு போகிறாள். இந்த தாய்க்கு கணவன் இல்லை, ஒரே ஒரு மகன்தான், அவனும் இப்பொழுது இறந்து விட்டான். அழுது கொண்டு போகிறாள். அந்த பாடையை தொட்டார். தொட்ட உடனே பாடையை சுமந்தவர்கள் நின்றார்கள். வாலிபனை எழுந்திரு என்று சொன்னார். அவன் எழுந்து உட்கார்ந்தான். அவனை உயிர் உள்ளவனாக அந்த தாயினிடத்திலே ஒப்படைத்தார். கண்ணீரை காண்கிற தேவன் ஆதரவற்ற நிலையில, உதவுவாரற்ற நிலையில, எதிர்காலத்தின் நம்பிக்கையற்ற நிலையில ஒரே ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையும் இப்பொழுது தகர்ந்து விட்டதே என்று அழுது கொண்டிருக்கிற அந்த பெண்மணியின் கண்ணீரை கண்டு அந்த மரித்து போன வாலிபனை உயிருள்ளவனாக ஆண்டவர் அந்த அன்பு சகோதரியிடத்திலே கொடுத்தார். அன்பு சகோதரனை சகோதரியே, இழப்புகளினால் கண்ணீர் வெடித்து கொண்டு இருக்கிறீர்களோ, மீள முடியாத ஒரு துயரத்தில் அழுது கொண்டு இருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுடைய அழுகையை, கண்ணீரை பார்க்கிறார். ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அழுகையோட கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பார், உங்கள் கண்ணீரை துடைப்பார்.